வணக்கம், நான் உங்கள் தமிழ் சர்வைவர். ஸோ இந்த வீடியோவில் நீங்கள் என்ன பார்க்க போகிறீங்கன்னா, இந்த மேகாலயா வந்து நம்ம வந்து இந்த பார்டர் தாண்டி மிசோரமில் இருந்துன்னு நினைக்கிறேன். மிசோரம் லாஸ்ட் வீடியோ முடிச்சுட்டு அதுக்கப்புறம் மேகாலயா பார்டர் உள்ளே போயிட்டேன். போனதுலேருந்து நான் என்ன நினச்சேன்னா, சரி நம்ம இன்னர்லைன் பெர்மிட் அது இருக்குமா அப்படின்ற மாதிரி யோசித்தேன். நிறைய பேர் என்ன சொன்னாங்கன்னா, அங்கேருந்து ஆஃபீஸர்ஸே என்ன சொன்னாங்கன்னா, கொடி இருக்குது உங்கள்கிட்ட, தேசிய கொடி இருக்கிறனால உங்களுக்கு வந்து அவ்வளோ தேவைப்படுதுன்னு நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொன்னார். சேம் நிறைய இடத்துல விசாரித்து பார்க்கும்போது இன்னர்லைன் பெர்மிட் அப்படின்றது அவ்வளோவா தேவையில்லை அப்படின்ற மாதிரி தான் சொன்னாங்க. ஸோ அதுக்கப்புறம் நான் என்ன நினச்சேன்னா, சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் மேகாலயா பார்டர் தாண்டி பெட்ரோல் பங்க் போயிட்டு, அதெல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. இந்த ஒரு 2-3 நாள் வந்து வீடியோ போட்டிருப்பேன், இந்த மிசோரம் வீடியோலேயே போட்டிருப்பேன், இல்லைன்னா ஷார்ட்ஸில் அப்டேட் பண்ணியிருப்பேன். ஸோ அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னா, அந்த 2-3 நாள் தங்கிட்டு பக்கத்துலேயே வந்து க்ரீம் சிம்ஸ் அப்படின்னு அந்த இடத்துக்கு போயிட்டு அந்த ஆறுக்கு போயிட்டு பார்த்தேன். அதுவே ஒரு சின்ன வெள்ளையங்கிரி மலை மாதிரி தான் இருந்துச்சு. அது ஏறி அவ்வளோ கஷ்டப்பட்டு உள்ளே போயிட்டு அந்த இது ஆற்றுக்கு போயிட்டு இந்த உள்ளே வந்து குளிக்கணும்னா லைஃப் ஜாக்கெட் எல்லாமே ப்ராப்பராக இது பண்ணி குளிக்கிற மாதிரி தான் இருந்துச்சு. பட் நான் வந்து நம்மளுக்கே தெரியும், இந்தியா ஃபுல்லாக போயிட்டுருக்கோம், நம்மளுக்கு பட்ஜெட் ரொம்ப கம்மியாக இருக்கனால என்ன பண்ணேன், ஒவ்வொருத்தரை போயிட்டு குளிச்சுட்டு எல்லாமே இது முடிச்சுட்டு அதுக்கப்புறம் மேலே ஒரு குகை இருந்துச்சு, அதெல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க ஷார்ட்ஸில். ஸோ அந்த கோவையில் போயிட்டு பார்த்துட்டு அதுக்கப்புறம் திரும்ப ரிட்டன் வந்துட்டு அதுக்கப்புறம் 2-3 ஃபால்ஸ் இருந்துச்சு, எலிஃபண்ட் ஃபால்ஸ்ன்னு இருந்துச்சு. அதுக்கப்புறம் தனியாக ஒரு ஏர் ஷோ மியூசியம்னு ஒன்று இருந்துச்சு. ஸோ அதெல்லாம் முடிச்சுட்டு நான் என்ன பண்ணேன், எனக்கு என்ன பிளானில் இருந்துச்சுன்னா, 30 நாள் வந்து மேகாலயா ஃபுல்லாக வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணுறது தான் பிளானில் இருந்துச்சு. ஆனால் வந்து என்னால் முடிஞ்சது 10 நாள் தான் எடுக்க முடிஞ்சிச்சு. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதுக்கு மேலே இருக்க முடியல. இந்த ஷார்ட்ஸ் பார்த்தவங்களுக்கு உங்களுக்கு தெரியும், இல்லைன்னா வீடியோ கண்டினியூஸாக பார்க்குறவங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். என்னென்னா செம்ம குளிருங்க மேகாலயாவில். நான் அந்த பிப்ரவரி மாதம் இப்படி இவ்வளோ குளிர் இருக்குன்றதை நான் எதிர்பார்க்கல. அவ்வளோ குளிர் இருந்துச்சு. நான் நினச்சதெல்லாம் வந்து தவிடுபடி ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. நான் என்ன நினச்சேன், 10 நாள் வந்து ஒரு ஃபுல்லாக எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி நான் உங்களுக்கு பார்ட் 1 அப்லோட் பண்ணிவிட்டு பார்ட் 2 அப்லோட் பண்ணிவிட்டு பார்ட் 3 அந்த மாதிரி 30 நாளைக்கு பார்ட் 1 பார்ட் 2 பார்ட் 3 அப்படியே அப்லோட் பண்ணுற மாதிரி தான் இருந்தேன். பட் வந்து அப்படி இல்லாமல் அந்த 10 நாள்லேயே மேக்ஸிமம் நிறைய வீடியோஸ் எடுத்துகிட்டு அப்படியே நான் மேகாலயா பார்டர் தாண்டி இப்போது இங்கே இருக்கேன்னா கரெக்டாக வந்து திரும்ப அஸ்ஸாம் வந்திருக்கேன். திரும்ப நம்ம கொல்கத்தா வழியாக தான் போகணும். இப்போ அந்த சில்லிகுரி அப்புறம் வந்து இந்த சைடு தான் கொல்பாரா அப்படின்ற மாதிரி ஒரு ஊரில் இருக்கேன். சில்குரி பக்கத்தில் தான் இருக்குது. இன்னொரு விஷயம் என்னென்னா, இதை நான் சொல்லி ஆகணும், எங்கே இருக்கேன்னா இப்போ ஒரு லாரிக்குள்ளே தான் இருக்கேன். நம்ம தமிழ்காரரோட லாரிக்குள்ளே தான் இருக்கேன். ஸோ அவர் தான் வந்து எனக்கு லிஃப்ட் கொடுத்து ஹெல்ப் பண்ணார். நான் பார்டர்லேருந்து இப்படி கிளம்பி வரும்போது இந்த கொல்பரா அப்படின்ற இந்த இடத்துக்கு 70 கிலோமீட்டர் வரைக்கும் பிரதர் தான் லிஃப்ட்டு கொடுத்து ஹெல்ப் பண்ணியிருக்காரு எனக்கு. அதுலேயும் வந்து தமிழ்காரங்க அப்படின்றப்போ ரொம்ப இந்த தமிழ் பசி அது டார்ஜிலிங் இதுக்கு முன்னாடியே நான் சொல்லியிருப்பேன். அதே மாதிரி சேம் வந்து தமிழ்காரர் வந்து எனக்கு ஹெல்ப் பண்ணியிருக்காரு. இனிமேல் தமிழ்காரரை நிறைய பார்ப்பேன் நான். ஸோ சேம் திங் இதுதான் நடந்துச்சு. ஸோ சேம் இந்த எக்ஸ்பீரியன்ஸ் தான் உங்கள்கிட்ட சொல்லலான்ருந்தேன். நீ பாருங்கள், நான் என்னென்ன வீடியோஸ் எடுக்குன்றதை பாருங்கள். ஸோ சேம் வந்து மேகாலயாவில் வந்து ரொம்ப குளிராக இருந்துச்சுனால இந்த ஒரு போர்ஷன்ஸ் மட்டும் தான் என்னால் எடுக்க முடிஞ்சிச்சு. ஸோ பாருங்கள். மார்னிங் 296வது நாள் பக்கத்துலேயே தாங்க இருக்குது பார்டரு. கிளம்பிடலாம், இன்னும் பிரச்சனையே இல்லை. நேற்று அந்த பசங்க வந்து லிஃப்ட் கொடுத்தாங்கல்ல காரில், அவங்க வந்து சென்ட்டு சின்னதாக கொடுத்தாங்க. அது செம்ம வாசமாக இருக்குது. அது கிஃப்டாக எனக்கு கொடுத்துட்டாங்க, நல்லாயிருக்கு. ஸோ அப்படியே லைட்டாக பூசிட்டு கிளம்ப வேண்டியதான். லைட்டாக குளிச்சுட்டு லைட்டாக அதை பூசிட்டு கிளம்ப வேண்டியதான். பார்டருக்கு போயிட்டு எவ்வளோ கேட்குறாங்கன்னு தெரில. பார்டருக்கு ஆதார் கார்டு கேட்பாங்க, மற்ற அப்புறம் எவ்வளோ டேஸுக்கு எவ்வளோ இன்னர் லைன் பெர்மிட்ன்றது தெரில. பார்ப்போம். ஃப்ரெஷ்ஷாக ஆயாச்சு, வாங்க கிளம்பலாம். ஸோ பக்கத்தில் ஒரு இடத்துல இந்த ஹோட்டலில் புலாவ்னு ஒன்று சாப்பிட்டேன், நல்லா இருந்துச்சு. அது என்னன்னு தெரில, மற்ற இடத்துல சரியாக சாப்பாடு நல்லா இருக்க மாட்டேங்குது. சில இடத்துல இந்த மாதிரி புலாவுன்றாங்க, அது நல்லா இருக்குது சாப்பிட்றதுக்கு. நல்ல வேலையை இன்னொரு லாரியில் லிஃப்ட் கிடச்சிருச்சுங்க. ஸ்ட்ரைட்டாக மேகாலயா பார்டர் தான் இவங்களும் போகிறாங்களாம். நல்ல வேலையை ஏறிட்டேன். தேங்க்யூ ப்ரோ, தேங்க்யூ ஸோ மச். சாரி
काटीगढ़ तक जाएगा काटीगढ़ से मेघालय और दूर है लगभग और 30-40 किलोमीटर ஓ ஓகே ஓகே ஸோ நல்ல வேலையாக எனக்கு லிஃப்ட் கொடுத்துட்டாங்க மேகாலயா பார்டர் போய் இறங்கிட்டு பேசுகிறேன். பார்க்குறீங்களா இந்த பிரிட்ஜை கிராஸ் பண்ணிட்டோம்னா மேகாலயாவா இந்த border comes right. असम या This is Assam, this is Meghalaya. What is the lake? Malidar Lake. இந்த ஆறு தாங்க மலிதர் லேக்குன்றாங்க. கடந்துக்கிட்டு இருக்கோம், மேகாலயா போயிட்டுருக்கோம். அங்கே திரும்பியாச்சுன்னா மேகாலயா. இந்த பக்கம் அசாம் அங்கே போயிட்டுருக்கு. இந்த பக்கம் மேகாலயா வந்து விட்டோம். ஆல்மோஸ்ட் வந்துட்டோம். இப்போ திரும்பிட்டோம்னா மேகாலயா. திரும்பிடு திரும்பியாச்சுங்க, வந்தாச்சு. பிரதர் தேங்க்யூ ஸோ மச் பிரதர், தேங்க்யூ. இப்போது டென்ட்டு இங்கே தான் போடணும். டென்ட் இங்கே போட்டு தங்கிட்டு அப்படியே கிளம்ப ஓகே தான். குட் மார்னிங்க. கரெக்டாக வந்து 297வது நாள் இன்னைக்கு. கரெக்டாக வந்து எங்கே இருக்கேன்னா இந்த பெட்ரோல் பங்கில் நேற்று சொல்லிக்கிட்டு இருந்தேன்ல, பெட்ரோல் பங்கில் வந்து டென்ட் போட்டு தாங்கலான்ட்டு. பட் வந்து எனக்கு தனியாக வந்து ஒரு ரூம் மாதிரி கொடுத்து பிரதர் வந்து எனக்கு ஹெல்ப் பண்ணியிருக்காரு. தேங்க்யூ பிரதர், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் திஸ். ரூம் மாதிரி கொடுத்து இங்கேயே தங்க சொல்லியிருந்தாரு. ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இந்த ரூமில் தான் தங்க சொன்னார். நேற்று வந்து எனக்குன்னு தனியாக ரொம்ப குளிர்னு சொல்லிட்டு பிளாங்கெட் கொடுத்தாரு. ஸோ சாப்பாடு எதுவுமே கொடுக்குறேன்றாரு. சாப்பிட்டுட்டு அப்படியே நம்ம மேகாலயா உள்ளே போக வேண்டியது தான். இன்னர் லைன் பெர்மிட் வாங்கணும். இன்னர் லைன் பெர்மிட் வாங்கிட்டு ப்ராப்பராக என்ன பண்ணணுமோ பண்ணிவிட்டு ஸோ அதுக்கப்புறம் போகலான் இருக்கேன். பார்ப்போம். இன்னர் லைன் பெர்மிட் கிடச்சிச்சின்னா அப்படியே உள்ளே போயிட்டு ஸ்ட்ரைட்டாக நம்ம வந்து ஷிலாங், அதுக்கப்புறம் உள்ளே போயிட்டு நிறைய இடத்துக்கு போய் சுற்றி பார்ப்போம். சரிங்களா? சரி, ஓகே, வாங்க. இன்னொன்று என்னென்னா என்ன பண்ணலான் இருக்கேன்னா, இன்றைக்கி மட்டும் நல்லா ரெஸ்ட் எடுத்துகிட்டு பெட்ரோல் பங்கில் எல்லாம் இந்த டென்ட் போடி எப்பயும் போல் தங்கிட்டு நாளைக்கு வந்து ஒரு ட்ரெக்கிங் போகலான் இருக்கேன். பக்கத்துலேயே ஒரு ட்ரெக்கிங் இருக்குது. அவ்வளோ சூப்பராக இருக்குது, நீங்கள் கண்டிப்பாக பார்ப்பீங்க. ஸோ ரெஸ்ட் எடுத்துகிட்டு ட்ரெக்கிங் போகலான்னு பார்க்குறேன். இல்லைன்னா இன்னொரு 3 நாள் மட்டும் ரெஸ்ட் எடுத்துகிட்டு கரெக்டாக 10 நாள் இந்த மிஜோரம் வீடியோ ஃபுல்லாக எடிட் பண்ணிவிட்டு ஸோ அதுக்கப்புறம் வந்து ட்ரெக்கிங் போயிட்டு அதுக்கப்புறம் மேகாலயா அந்த வீடியோ ஸ்டார்ட் பண்ணலான்னு இருக்கேன். அதுக்கு முன்னாடி இன்னர் லைன் பெர்மிட் வாங்கணும். ஸோ அதுதான் மெயின். ஸோ இன்னர் லைன் பெர்மிட் வாங்கிட்டோம்னா அதெல்லாம் ஈஸியாக பண்ணலாம். பார்ப்போம். இந்த பக்கத்தில் ஒரு ஹோட்டல் இருக்காங்க, போயிட்டு ஃபஸ்ட்டு சாப்பிடுவோம், பெர்மிஷன் கேட்போம் இங்கே தங்குறதுக்கு. தங்கிட்டு அதுக்கப்புறம் எப்பயும் போல் ட்ரெக்கிங் அதெல்லாம் போவோம். ஆனால் வந்து அதான் பார்க்குறேன், இந்த இடையில அந்த 3 நாள் இருக்குது. 297வது நாள் இன்றைக்கி. அதுக்கப்புறம் நாளைக்கு 298, 299, 300. இந்த 3 நாள் மட்டும் நல்லா ரெஸ்ட் எடுத்துட்டோம்னா அதுக்கப்புறம் 30 நாள் ஃபுல்லாக வந்து மேகாலயா ஃபுல்லாக உங்களுக்கு வந்து ஒரு 3 பார்ட்டாக போகலான் இருக்கேன். பார்ட் 1, பார்ட் 2, பார்ட் 3 அப்படின்ற மாதிரி மேகாலயா 3 பார்ட்டாக போகலான் இருக்கேன். பார்ப்போம் அது கரெக்டாக நடக்குதான்ட்டு. ஆனால் வந்து இடம்லாம் பார்த்தேன், இந்த ஃபோட்டோஸு, இந்த ட்ரெக்கிங் ஃபோட்டோஸு வீடியோஸ்லாம் பார்த்தேன், அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. கண்டிப்பாக பண்ணணுன்ற மாதிரி தான் இருக்குது. விட்டால் பே பண்ணிடுவேன். ஆனால் வந்து இந்த 3 நாள் போனோடனே எடிட் பண்ணி அப்லோட் பண்ணிவிட்டு மிஜோரம் வீடியோ முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ஸ்டார்ட் பண்ணலான்ற மாதிரி இருக்கேன். அதுக்கு முன்னாடி இடப்பட்ட நாளில் இந்த இன்னர் லைன் பெர்மிட் வாங்கிட்டேன்னா பிரச்சனை இல்லாமல் இருக்கும். டென்ட் போட்டாச்சு. துவைக்க வேண்டியது மட்டும் துவைக்கணும். துவைச்சி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு 2-3 நாள் நல்லா ரெஸ்ட் எடுத்துகிட்டு அப்புறம் நேராக 300வது நாள் லைவ் வரலான் இருக்கேன். அது வந்துட்டு ஒரு மணி நேரம் லைவ் முடிச்சுட்டு ஸோ அதுக்கப்புறம் அப்படியே கிளம்பலான் இருக்கேன். 300வது நாள் அப்படியே கிளம்பி 10 நாளாக ஒவ்வொரு பார்ட் வந்து 10 நாளாக 3 பார்ட் அப்படியே போட்டு மேகாலயா ஃபுல்லாக முடிக்கலான்ற மாதிரி தான் பிளான். குட் மார்னிங், வணக்கம். இன்றைக்கி 298வது நாள். அதான் சொல்லியிருந்த மாதிரி ரெஸ்ட் எடுத்துட்டேன். இன்னும் இந்த ட்ரெஸ் மட்டும் தான் துவைக்கணும். மற்றது எல்லாமே துவைச்சிட்டேன். டென்ட்லேருந்து எல்லாமே துவைச்சாச்சு. இங்கே தான் டென்ட் போட்டிருந்தேன். ஆல்மோஸ்ட் ஃபுல்லாக காஞ்சிருச்சுங்க. அவ்வளோதான், ஈவினிங்கும் ஆயிடுச்சு. ஸோ டென்ட்டு போட்டு தங்கிட்டு நாளைக்கு பேசுகிறேன். ஆல்மோஸ்ட் ஈவினிங் ஆயிடுச்சு ஒரு வழியாக. என்ன சேம் அதே ட்ரெஸ் தான் போட்டிருக்கேன்.
என்ன நாளைக்கு துவைச்சிட்டு எல்லாமே சேர்த்து வேறு என்னென்ன ட்ரெஸ் மிச்சம் இருக்கோ எல்லாமே சேர்த்து நாளைக்கு சேர்த்து துவைச்சிட்டு க்ளீன் ஆகிட்டு நாளைக்கு மட்டும் திரும்ப ரெஸ்ட் எடுத்துகிட்டு ஸோ அதுக்கப்புறம் அங்கே போய் தங்க வண்டி தான் இந்த இதுக்கு போயிட்டு என்னது இந்த ஹிட்ச் பண்ணுற இடத்துக்கு பக்கத்தில் போயிட்டு தங்கிட்டு ஸோ அடுத்த நாள் 300வது நாள் லைவ் வந்துட்டு ஸோ அதுக்கப்புறம் போக வேண்டியதான். சன்செட்டு பாருங்கள் எப்படியாவது சூப்பராக ஹோட்டல் நீட்டாகவும் இருக்குது அமைதியாகவும் இருக்குது. ஸோ அதனால தான் இங்கே தங்குறதுக்கு நான் இது முடிவு எடுத்தேன். ஸோ டென்ட்டு போட்டாச்சு. அப்படியே வாங்க உள்ளே போய் காட்டுறேன் உங்களுக்கு. ஆக்சுவலாக வந்து ஒரு பெரிய போர்வை தெரியுதா, இந்த போர்வை வந்து இதுக்கு முன்னாடி இந்த இதில் ஏற்றி விட்டார்ல, லிஃப்ட் ஏற்றி விட்டார்ல ஒரு பெட்ரோல் பங்க்கு ஓனர். ஸோ அவர் கொடுத்த போர்வை சேம் இது என்னோடது அது என்னோடது. வாங்க அப்படியே உள்ளே போனேன், செப்பல் எடுத்துக்கிறேன். இப்படி தான் தூங்குவேன். சேம் இந்த மொபைல் ஸ்டாண்ட் வந்து இப்படி இதில் வச்சுருவேன் ஃபோனை. இப்படி சாஞ்சிட்டு அதாவது மூவிஸ் இல்லை வீடியோஸ் எதாவது பார்த்துட்ருப்பேன். ஸோ அந்த மாதிரி தான் போயிட்டுருக்கும். இப்போ ப்ரெடேட்டர்னு ஒரு படம் வந்திருக்கு. ஸோ இன்றைக்கி நைட் அதுதான் பார்க்க போகிறேன். பார்த்துட்டு தூங்கிட்டு ஸோ நாளைக்கு என்னன்னு பார்த்துட்டு கிளம்ப வேண்டியதான். குட் மார்னிங். இன்றைக்கி வந்து 299வது நாள். செம்மையாக நல்லா தேய்ச்சி குளிச்சிட்டேங்க. எந்த அழுக்கு இருக்காது, எங்கே பார்த்தாலும் எனக்கு எந்த அழுக்கு இருக்காது. அந்த அளவு தேய்ச்சி 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 குளிச்சாச்சு. ஸோ அப்போது அது பூரி சொல்லியிருக்கேன் இந்த ஹோட்டலில். பூரி சாப்பிட்ருவோம். சாப்பிட்டுட்டு அப்படியே நேராக கொஞ்சம் அப்படியே இந்த இடத்துல எக்ஸ்ப்ளோர் பண்ணிவிட்டு திரும்ப வந்துடுவோம். வந்துட்டு இல்லைன்னா அது அந்த அருவி பக்கத்தில் செக்கிங் பண்ணுற அந்த இடம் பக்கத்துலேயே போயிட்டு தங்கிட்டு ஸோ அதுக்கப்புறம் அங்கே கிளம்புவோம். சரிங்களா? சரி வாங்க ஃபஸ்ட் சாப்பிடுவோம், ரொம்ப பசிக்குது. சேம் சாப்பிட்டு முடிச்சாச்சு. வாங்க அப்படியே சும்மா எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு வருவோம். பக்கத்தில் கிளம்பியாச்சுங்க. இந்த பக்கம் தாங்க மண்ணாக இருக்குது. அது உள்ளே போயிட்டோம்னா இந்த ஹிட்ச் உள்ளே போயிட்டோம்னா ஃபுல்லாக பச்சையாக தான் இருக்கும். ஸோ இந்த வழியாக தான் நடந்து வந்தேன். அப்படியே திரும்பி இப்படி போக வேண்டியதாக இருக்குது. இப்படி உள்ளே போகணும். இந்த காட்டுக்குள்ளே போகிற மாதிரி ஒரு பாதை தெரியுதா உங்களுக்கு? ஸோ அந்த பாதை அப்படியே போயிட்டு அதுக்குள்ளே தான் அந்த பாயிண்ட் இருக்குது. அதுக்குள்ளே தான் அந்த பாயிண்ட் இருக்குது. நான் நாளைக்கு போகிற பாயிண்ட்டு சும்மா வந்து விசிட் பண்ணிடலாம். அதுக்கு முன்னாடி பக்கத்தில் ஏதாவது டென்ட்டு எங்கே போடுறது வாய்ப்பு இருந்தால் பக்கத்தில் டென்ட்டு போடுற மாதிரி வாய்ப்பு இருந்தால் இங்கே போட்டுட்டு ஸோ நாளைக்கு அப்படியே கிளம்பிடலாம். இங்கே வரைக்கும் மண்ணு தாங்க பறக்குது, ரொம்ப பறக்குது மண்ணு. ஆனால் உள்ளே இருக்காதுன்னு நினைக்கிறேன். வீடியோ எடுக்கிற முன்னாடி என் கொடியை பிடிச்சி ஆடிக்கிட்டு இருந்தான். வீடியோ எடுக்கிறேன்னு உடனே கொடுத்துட்றான். தூசி பறக்குது அப்பா. ஆஹா, நம்மளுக்கு வேற தூசி ஒத்துக்காதே. तमिलनाडु टू ऑल इंडिया पैदल लिफ्ट यात्रा. ஒரு வழியாக நம்மளுக்கு லிஃப்ட் கொடுத்தாங்க. ஒரு
வழியாக லிஃப்ட்டு கொடுத்துட்டாங்க, பக்கத்தில் வரைக்கும் லிஃப்ட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கேருந்து மேப்பில் காட்டுறது 1 கிலோமீட்டர் தான் காட்டுது. ஆனால் இங்கேருந்து கரெக்டாக வந்து ஒரு 4-5 கிலோமீட்டர் உள்ளே போகணுமா, காட்டுப்பாதையாக இருக்குன்றாங்க. ஸோ ரொம்ப பயமுடுத்துகிறாங்க, காட்டுப்பாதை நீங்கள் எல்லாம் போயிருவீங்களா அப்படின்ட்டு. நம்மளை பற்றி தெரியாதுன்னு நினைக்கிறேன் அவங்களுக்கு. போயிடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை, வாங்க போகலாம். ஸோ வந்தது இந்த வழியாக தான் வந்தோம். என்னங்க அது நெல் தானே அது? ஆமாங்க, கதிர் அடுத்து நெல் தான். நெல்லா இல்லை, விளக்கமாறு மாதிரி செய்கிற மாதிரி இருக்குது. விளக்கமாறு தான் நினைக்கிறேன். இது வந்து நான் அருணாச்சல பிரதேஷ்லேயும் மிசோரம்லேயும் பார்த்தேன். சேம் இங்கேயும் பார்க்குறேன், மேகாலயாவும். இதை ஒரு பிஸ்னஸாக பண்ணிகிட்ருக்காங்கன்னு நினைக்கிறேன். இந்த போட்டிருக்கான் பாருங்கள், விளக்கமாக இருந்தங்க. இந்த போட்டு வச்சுருக்காங்க பாருங்கள். அப்படி எவ்வளவு என்னங்க இது வீட்டுக்கு மேலெல்லாம் பண்ணியிருக்காங்க. அத்தாடி பாருங்க இடத்த. அங்கே பாருங்க, மரத்தை போட்டு ஆட்டுறாங்க, விழுந்துட போகிறான். ஐயோ, என்ன இப்படி உட்காந்துருக்காங்க? ஹாய், வீடியோ எடுக்கிறேன்னு தெரிஞ்சு ஸ்கூலுங்க, RCLP சர்ச் இருக்கு. சர்ச் இருக்கு, அது பக்கத்துலேயே ஸ்கூலு. கத்திக்கிட்டே இருக்காங்க. ஃபுட்பால் வேற விளாட்றாங்க. உய், எப்படி பார்க்குறா பாருங்க. குழந்தை பாரு. இதே தொழில் தான் நினைக்கிறேன் எங்களுக்கு. இங்கிருந்துனா நிறைய ஊருக்கு இந்த எக்ஸ்போர்ட் ஆகுதுன்னு நினைக்கிறேன். வேறு லெவலில் இருக்குங்க மரம். இனிமேல் உள்ளே போகும்போது இன்னும் இருக்கும், சொல்கிறேன். ஸோ இங்கேருந்து ஃபுல்லாக வந்து காட்டு வழி தான் நினைக்கிறேங்க. இங்கேருந்து
ஃபுல்லாக காட்டு வழி தான். இப்படியே போகணும். அவர் சொன்ன மாதிரி தான் இருக்குது. 4-5 கிலோமீட்டருக்கு இப்படியே தான் போகணுன்னு நினைக்கிறேன். இப்போயே இவ்வளோ அழகாக இருக்குது. உள்ளே போனால் செம்மையாக இருக்கும்னு நினைக்கிறேன். கொஞ்சம் ரெஸ்ட் எடுப்போம். பக்கத்தில் டீ சாப்பிட்டுட்டு அப்படியே உள்ளே போவோம். இங்கே ஒரு டீ கடை இருக்குது. ஸோ அங்கே உட்காந்துருக்கேன். டீ சாப்பிட்டுட்டு போகலாம். சரிங்களா? சூடாக இருக்குது. அந்த வழியாக தான் போகணும். ஆக்சுவலாக அந்த இடம் வந்து கிரிம்சிம்ஸ் அப்படின்றாங்க. இந்த அருவி பேர் கிரிம்சிம்ஸ் அப்படின்றாங்க. ஸோ உள்ளே போய் பார்ப்போம். அழகாக இருக்கும்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு இந்த டைரெக்டாக நீங்கள் கேமரா இதில் ஃபோனில் பார்க்குறத விட டைரெக்டாக கண்ணில் பார்க்குறது ரொம்ப தெளிவாக இருக்கும். ரொம்ப நேச்சுராக இருக்கும். அதுதானே உண்மை. ஸோ வாழ்க்கையில் ஃபஸ்ட் டைம் மேகாலயாவில் இந்த அருவியில் போய் பார்க்க போகிறேன். குளிக்க போகிறேன். இந்த மண்ணெல்லாம் போகணும். ஒரு மண்ணு கூட இருக்கக்கூடாது. அந்த மாதிரி ஃபுல்லாக தேய்ச்சி நல்லா குளிச்சுட்டு, ஏற்கனவே குளிச்சுட்டேன். திரும்ப வந்து நல்லா தேய்ச்சி குளிச்சுட்டு ஃபுல்லாக அனுபவிச்சுட்டு அதுக்கப்புறம் வரணும். உய் ஓகே, வாங்க கிளம்பலாம். ஓய் பாய் 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 பாய். ரொம்ப சறுக்குதே. அப்போவே எங்கள் ஆத்தா சொல்லுச்சு, ஒத்தையடி பாதையில் போகும்போது பயப்படக்கூடாடா, நீ ஓடுற பாம்பை மிதிக்கிற பயடா. என்னன்னா இந்த பாம்பு பயமும் இருக்குது. பாம்பு வந்தால் கடிச்சிருமோ, யாருமே இல்லை, சுற்றி புற்றி யாருமே இல்லை, பாம்பு கடிச்சா இதாயிருவோன்ற அந்த பயமும் இருக்குது. இருக்கத்தானே செய்யும். என்னங்க தனியாக ஒரு ஒத்த மரம், ஒத்தையடி பாதை வருது, ஒத்த மரம் இருக்கு. சந்தேகமாக இருக்கேப்பா. ஏ ஆயோ பா, என்ன ஹைட்டாக இருக்கு பாரியா. ஹூ, இப்படி ஒரு வழி போகுது. சேம் இப்படி ஒரு வழி போகுது. எந்த பக்கம் போகிறதுன்னு தெரியலையே. இந்த பக்கம் தான் மாடை அடிக்குது. வாங்க போகலாம். இன்னொருத்தங்க எனக்கு லிஃப்ட் கொடுக்குறேன்றாங்க. இதர் ஸ்டக் ஸ்டக் ஸ்டக். ஓகே Okay, bye. You started from this side or you traveled? அத்தாடி என்ன ஆட்டம் ஆட்டுது. இதுக்கு பேசாமல் நடந்தே போயிடலாம்ல. அம்மா முடியலைங்க, ரொம்ப ஆடுதுங்க. பிரதரும் ஆடிக்கிட்டே தான் இருக்கு. Bro, eat your kids. அப்பா, இனிமே நான் ஏற மாட்டேன்பா. அப்பா, அதில் இறங்கிட்டேங்க. முடியலைங்க, போட்டு குழு குழு குழுக்குன்னு குலுக்கி வாந்தி பேதி எல்லாமே வந்துடும் போல. கொஞ்சம் தூரம் தான் இருக்குது, நடந்துடலாம். ப்ளூ கலரில் இருக்குது, தெரியுது பார்த்துங்க. தண்ணி தெரியுதா? போயிடலாம். வா, நடந்து வந்தால் கூட இந்த மாதிரி இலக்கியாது போல். இப்படி இலக்கியது. வேர்வை வந்துடுதுங்க. வா, இங்கே பாரு, இதுக்கு தானே வந்தோம். ப்ளூ கலரில் இருக்குது தண்ணி. வெள்ளை வெள்ளையே அங்கங்கே படிஞ்சிருக்கு. அப்போதாங்க தெரியுது, கண்ணாடி மாதிரி இருக்குது தண்ணி. அவ்வளோ தூரம் இதுக்கு தானே வந்து. என்னங்க இப்படி வலிக்கி விடுது. எம்மோ அடி.
தண்ணியில் விழுந்து தொலைஞ்சிடாத ஃபோனு, முடிஞ்சிடும். அங்கே போய் நிற்போம், நல்லாயிருக்கும் வியூ. ஆனால் இங்கேயும் நல்லா தான் இருக்குது. ஆனால் இங்கேயும் குப்பை வந்துருக்குச்சுங்க. அவ்வளோ அழகாக இருக்குது. இங்கேயும் குப்பை போட்டு வச்சுருக்காங்க. எப்படி இருக்கு பாருங்கள், கிறிஸ்டன் கிளியராக தண்ணி. ஆஹா, ஆடுதே. ஹாய். செம்ம சில்லுன்னு இருக்குன்னு நினைக்கிறேன் தண்ணி. காலை விட்டு பார்க்குறேன். எங்க அவ்வளோ சில்லுன்னு இருக்கு, அத்தாடி. ஆஹா, பேண்டை தூக்கிக்கணும். செம்ம சில்லு சில்லு சில்லு, செம்ம சில்லு. ஆனால் வழுக்குது லைட்டாக. இப்படி தான் போகணுன்றாங்க. ஆக்சுவலாக இந்த பக்கம் தான் காரும் போகுது. இப்படி வருது, ஸ்ட்ரைட்டாக போயிட்டு அப்படி போயிடுது. அந்த பக்கம் தான் அருவி இருக்குது. இன்னும் அருவி வரலையாம், இது சும்மா அந்த ஏரி மாதிரி தான். இப்படி பாருங்க, குப்பையா கிடக்குது. என்னடா பண்ணி வச்சுருக்கீங்க போங்கடா. நம்மளே நிறைய இடத்துல பண்ணியிருக்கோம், பட் நம்ம க்ளீன் ஆகிற மாதிரி இவங்களும் க்ளீன் ஆவாங்க. நம்ம க்ளீன் பண்ணுறோம், நம்ம தானே எல்லாமே பண்ணணும். இதெல்லாம் நம்ம தப்பு தானே, அந்த மனிதர்களோட தப்பு தானே எல்லாமே. தண்ணியோட க்ளீனை பாருங்க, தெரியுதா? இப்போ வெயில் சரியான வெயில் அடிக்கிறதுனால எனக்கு தெரில, உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். தண்ணி குடிச்சு பார்ப்போமா? சரியான க்ளீன் வாட்டருங்க, சத்தியமாக சொல்கிறேன், செம்ம க்ளீன் வாட்ரு. தண்ணிக்கு எங்கடா போகிறதுன்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன். போகிறாங்க பாருங்க. இடம் சூப்பராக இருக்குல்ல. இங்கே டென்ட்டு போட்டால் செம்மையாக இருக்கும். நைட்டு ரொம்ப கஷ்டம், குளிரும். இன்னொன்று வந்து என்ன வரும்னு தெரியாது. இங்கே ஏதாவது தண்ணி குடிக்க டைகர் ஏதாவது ஒன்று வரலாம். டைகர்னு சொல்ல முடியாது, டைகர் இங்கே இருக்கான்னு இல்லையான்னு தெரில, பட் ஏதாவது ஒன்று வரலாம். ஓனாய் ஏதாவது ஒன்று வரலாம். ஸோ அதனால தான் வந்து இங்கே 6 மணிக்கே க்ளோஸ் பண்ணிடுறாங்க. ஸோ அதுக்குள்ளேயே நம்ம வீடியோ எடுத்துகிட்டு கிளம்பணும். இங்கே பாருங்கள், ஒரு பாலம் தெரியுதா? அது வந்து மேலே ஒரு வழி இருக்குது. இந்த வழியாக தான் போகணுன்னு நினைக்கிறேன். இந்த வழியாக போயிட்டு அப்படி வருவோம்னு நினைக்கிறேன். அப்பா, இதுதானே வியூ பாருங்க. சுற்றி ப்ளூ கலரில் இருக்கு.
அப்பா செம்ம அழகாக இருக்குங்க. ஃபுல்லாக நல்ல தண்ணி வேறு. இப்போ எப்படி இருக்கு? ஓவர் க்யூட்னஸாக இருக்கே. மேலே போயிட்டுருக்கேன். இப்படி தான் போகணுன்னு நினைக்கிறேன். இப்படி போயிட்டு இப்படி வரணும்னு நினைக்கிறேன். இப்படி போயிட்டு இப்படி வரணுமா இல்லை அது வேறு பாதையான்னு தெரில. ஆனால் ஃபஸ்ட் டைமு அப்படி தான் இருக்கும். இந்த பாறையை பார்த்துங்களா, டிஃப்ரெண்ட்டாக இருக்குல்ல. ஒரு மாதிரி ஏதோ எரிக்கல் வந்து விழுந்த மாதிரி இருக்குது, எல்லாம் ஏதோ மரம் வளர்கிற மாதிரி இருக்குது. அங்கே கட்டாதுல அந்த தண்ணி அண்ணே, அப்படியே இங்கே கண்டினியூ ஆகுது பாருங்கள். கண்டினியூ ஆகுது, இப்படி போகுது. ஆனால் ஆக்சுவலாக வந்து இதெல்லாம் அந்த காரில் தான் போகணும். ஆனால் ரொம்ப குழுங்குதுன்னு சொல்லிவிட்டு உங்களுக்கு நீட்டாக காமிக்கலாம்னு சொல்லிட்டு இப்படி வந்துக்கிட்டு இருக்கேன். பூரா பாறையுமே இப்படி தாங்க இருக்குது. இந்த தண்ணி லைட்டாக டர்ட்டியாக இருக்குது. வா, ஃபுல்லாக கல் 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 கல்லாக இருந்தால் இப்படி தான் நடக்கிறது. ஓர பழி ஃபுல்லாக கல் முள். ஆனால் இலக்க போய் சேர்ந்துருவோம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஃபுல்லாக கருப்பு கருப்பாக இருக்குது. புல்லெல்லாம் எப்படி வளர்ந்துருக்கு பாருங்களேன், காமெடியாக இருக்குது. அப்படியடா சாமி. இன்னும் போகணுமா? என்னடா சவுண்டுன்னு பார்த்தேன், ஆடு. இன்னும் போகணும் போலங்க. ஆமாம், எப்படி இருக்கு பாரு. கொஞ்ச நேரம் ரெஸ்ட்டு. அப்பப்போ நான் காரு இப்போ வருது. மேலே தான் போகணுமாங்க. மரக்கட்டை இருக்குது, எவ்வளோ பெரிய மரத்தை வெட்டி வச்சுருக்கான் பாருங்க. இன்னும் ஏறணுமா? ஏறிடலாம். நம்மெல்லாம் வெள்ளையங்கிரியே ஏறணும் வைங்க. இதெல்லாம் நம்மளுக்கு சர்வசாதாரணம். ஏறிடலாம். அப்படியே ஏறிட்டோமா? நான் தான் சொன்னேன் இல்லை, இந்த பக்கமான்னு தெரியல. இவர்கிட்ட கேட்டால் மனுஷன் இந்த பக்கம் தான் போக சொல்கிறாரு. மேலே என்னங்க, மேலேயும் சர்ச் இருக்குது, ஸ்கூல் மாதிரி இருக்குது. இங்கே ஸ்கூலா வீடுகளா? மேலே வந்தோடனே இந்த குழந்தைங்களுக்கெல்லாம் அவ்வளோ சந்தோஷம் நம்ம தேசிய கொடி பார்த்துட்டு. வந்தே மாதரமா என்னங்க அது போயிட்டே இருக்கு. எனக்கு வர லாக்கு தள்ளுது. என்னடா ஒரு 2 நாள் கண்டினியூஸாக ரெஸ்ட் எடுக்கிறோமே நினச்சேன். திரும்ப இயற்கை நடக்க விட்டுருச்சேங்க. என்னங்க அது? எங்கே தண்ணி சவுண்டு கேட்குதுங்க? உங்களுக்கு கேட்குதா? அருவி வரப்போகுதுன்னு நினைக்கிறேன். தண்ணி சவுண்டு நல்லா தெளிவாக கேட்குது. ஆனால் எந்த பக்கம்னு தெரில, இந்த பக்கமா அந்த பக்கம்னு தெரில. நீ அவ்வளோ தூரம் தான் ஒன்றும் தெரில. அப்படியே வந்துக்கிட்டு இருந்தேன். டக்குன்னு இப்படி பார்க்கும்போது பயந்துட்டேன். ஏன்னா எல்லா இலையும் நம்மளை பார்க்குற மாதிரி இருக்குது பார்த்தீங்களா. திடீர்னு இப்படி வரும்போது டக்குன்னு பயந்துட்டேன். ஏண்டா எல்லா இலையும் என்ன பார்க்குற மாதிரி இருக்கு அப்படின்ட்டு. இப்படி இருக்கு பாருங்க.
எனக்கு தெரிஞ்சு இது போயிட்டே இருக்குன்னு நினைக்கிறேன். பெரிய பெரிய மரமாக தாங்க தெரியுது. இன்னும் போகணும். ஹாய். என்னங்க தூக்கி போடுறது? கட்டையா? இன்னும் போயிட்டே இருக்கு. இதே வெளியே வந்து விழுந்துரும் போலயே. காதெல்லாம் அடிக்குது. என்னங்க பட்டாம்பூச்சி இது? பட்டாம்பூச்சி தானே? வித்தியாசமாக இருக்கு. தெரியுதா? வந்துட்டோங்க ஒரு வழியா. டிக்கெட் கவுண்டர் போட்டிருக்காங்க பாருங்கள். per person 100 with valid student ID 50. waterfall. வந்துட்டோம். அப்பா வந்து விட்டோம். நான் இது டிக்கெட் வாங்கிட்டு வாட்டர் ஃபால் போயிட்டு வீடியோ எடுக்கிறேன். சரிங்களா? ஏய் என்ன முறைக்கிற? ஒரு வழியாக டிக்கெட் வாங்கியாச்சு. 50 ரூபான்னு சொன்னாங்க. எனக்காக 100 ரூபான்னு நினச்சேன். ஆனால் 50 ரூபான்றாங்க. உள்ளே போயிட்டு வாட்டர் ஃபால் ஃபஸ்ட்டு இருக்கான். அதுக்கப்புறம் வந்து இந்த கேவ் இருக்கான். இந்த உள்ளே போகிற மாதிரி ஒரு கேவ் நான் காட்டுறேன் உள்ளே போயிட்டு. சரிங்களா? வாங்க போகலாம். இவ்வளோ கஷ்டப்பட்டதுக்கு பலன் கிடச்சாச்சுன்னு நினைக்கிறேன். பார்ப்போம். மேலே ஏறி வந்துட்டேன். என்னங்க ஃபேஸில் ஜில் காற்றடிக்குது. வந்துட்டோன்னு நினைக்கிறேன். அப்பா மூங்கில் எப்படி இருக்கு பாரு. எப்படி இருக்கு பாரு. வந்து விட்டோம்னு நினைக்கிறேன். இது என்ன ஒன்று மட்டும்? இங்கே பூரா மூங்கில் மரமாக தான் இருக்கு. மூங்கில் மரம் இருந்தால் அந்த பேண்டா இருக்குமா? பேண்டா. ஒரு வழியாக வந்தாச்சுங்க. அங்கே போட்டிருக்கு பாருங்க. இங்கேயும் மூங்கிலாக தான் இருக்குது. ஒரு வழியாக வந்தாச்சு. சின்ன இது மாதிரி தாங்க, வெள்ளையங்கிரி. சின்ன வெள்ளையங்கிரி மாதிரி, ஒரு குட்டி வெள்ளையங்கிரி மாதிரி தான் இருக்குது. வந்தாச்சு ஒரு வழியாக. காலெல்லாம் பாருங்க. அப்பா ஒரு வழியாக வந்தாச்சு. பக்கத்துலேயே சவுண்டு எல்லாம் கேட்குது. அருவி சவுண்டு, கத்துற சவுண்டெல்லாம் கேட்குது. போய் குளிக்க வேண்டியதான். இந்த வேர்வையெல்லாம் அப்படியே ஃப்ரெஷ்ஷாக வரும். குளிச்சு ஃப்ரெஷ்ஷாக வர வேண்டியதான். ஆனால் திரும்ப ரிட்டர்ன் போகிறதா கொஞ்சம் இதாக இருக்குது. பட் போயிடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகே வாங்க கிளம்பலாம். உட்காந்துக்கிட்டே இருந்தால் உட்காந்துக்கிட்டே தான் இருப்போம். ஃபஸ்ட்டு போய் பக்கத்தில் வந்துட்டோம். போய் அதை ஃபஸ்ட்டு பார்த்துருவோம். இந்த பக்கமாங்க இப்படி சின்னதாக இருந்தால் யாருக்கு தெரியும்? இந்த பக்கம் தாங்க இருக்குது. தெரியுதா? இப்படி இறங்கி போகணும். ஆனால் ரொம்ப இறக்கமாக இருக்கு. ஓப்போ இறக்கமாக இருக்குங்க. வந்து விட்டோ. போய் இப்படி இறங்கி அப்படி போகணும். வந்தாச்சுங்க. அங்கே போய் காட்டுறேன் உங்களுக்கு. கீழே போய் வந்தாச்சுங்க. வந்தாச்சு ஒரு வழியாக வந்தாச்சு. ஒரு வழியாக வந்துட்டேன். பக்கத்தில் போயிட்டு குளிச்சுட்டு ஒரு 10 நிமிஷம் தான் குளிக்க முடியும்னு நினைக்கிறேன். ஏன்னா அடுத்து ஒரு கேவ் இருக்குன்றாங்க. அதையும் போய் பார்த்துட்டு அப்படியே கிளம்பும். இங்கே கொஞ்சம் தண்ணி போயிட்டுருக்கு. எல்லாம் லைஃப் கார்டு போட்டு தான் குளிக்கிறாங்க. ஆழம் அதிகமாக இருக்கும்னு நினைக்கிறேன். कितना फीट? कितना कितना? ये हाँ हाँ. नो नो इधर इधर. इधर ये का फिश ऊपर फिश. और ஓ மலைக்கு மேலே இருக்குன்றாரு. நான் வேற குட்டை.
ஏதோ கனவுல இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகுதுங்க. ஆனால் 30 அடி இருக்குமா. இந்த ஒரு கட்டை இருக்குல்ல, அதுதான் கம்மியான ஆழமா, அதுக்கப்புறம் ஃபுல்லாக ஆழம் தானே. பயமாக இருக்கே. நல்ல வேலை பவர் பேங்க் கொண்டு வந்தேன், அதனால் சார்ஜ் ஏற்றிக்க முடியுது. ஆர்வம் தாங்க முடியலைங்க. குளிச்சுட்டு வரேன். குளிச்சு முடிச்சாச்சுங்க. அப்பா, எவ்வளோ தூரம் வந்துட்டு குளிக்காமல் இருக்க முடியுமா? பாருங்க, குளிச்சாச்சு. அந்த மேலே இருக்குல்ல, இந்த மேலே ஃபால் பண்ணுறாங்க, ஸோ அங்கே போய் பார்ப்போம் என்னன்னு. இங்கே பாருங்க, அங்கே ஒருத்தர் ஏறிட்டு இருக்காரு. அடி எவ்வளோ தூரம். இங்கே ஏறி பார்த்துருவோம். எங்கே உட்காந்துருக்காரு பாருங்க, எங்கே குளிக்கிறாரு பாருங்க. வந்துட்டீங்க மேலே. அப்பா, பாருங்க. குதிக்க போறாருன்னு தான் நினைக்கிறேன். வேற லெவல். இங்கே தான் இங்கே குதிக்கிறாங்க. இதிலிருந்து ஸ்ட்ரைட்டாக அப்படி குதிக்கிறாங்க. நானும் குளிக்கணும்னு ஆசைப்பட்றேன், ஆனால் ஃபோன் போயிடும். ஒரு வழியாக குளிச்சாச்சு, வீடியோ எடுத்தாச்சு, எல்லாமே பண்ணியாச்சு. 10க்கு 10 கொடுக்கலாம். அவ்வளோ சூப்பராக இருக்குது. கேமரா மட்டும் நல்லா இருந்துச்சுன்னா செம்மையாக எடுத்துருப்பேன், ட்ரோன்லாம் வச்சு எடுத்துருப்பேன். பட் நம்மகிட்ட இவ்வளோதான் இருக்குது, ஸோ இதை மட்டும் தான் வச்சு எடுக்க முடியும். ஸோ எனிவேஸ் பார்த்தாச்சு. இப்போது நேராக கேவ் இருக்குன்றாங்க, ஸோ அதையும் போய் என்னென்னு பார்ப்போம். முடிஞ்ச அளவுக்கு பார்ப்போம். சப்போஸ் இல்லைன்னா டக்குன்னு கிளம்பி கீழே இறங்க வேண்டியது. ஏன்னா 6 மணி வரைக்கும் தான் டயர் இருக்குது. மணி 4 ஆயிடுச்சு. 6 மணி வரைக்கும் தான் டயர் இருக்குது. ஒரு வழியாக வந்துட்டோம். நம்ம கொடியை, தேசிய கொடி ஆட்டிடுவோம். நல்லா இருக்குல்ல? India. Isliye होगा